நம்ம சிறடைக்கு ஆசையில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க வீட்டிலலாம் பிரச்சனை போயிட்டுருக்கும்போது எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக வந்து போலீஸ்காரங்க எல்லோரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து உங்கள் பையனை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இவரோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா, யூனிஃபார்ம் பார்த்தா தெரியலையா நாங்கள் யாருன்னு, நாங்கள் போலீஸ் வந்திருக்கோம், உங்கள் பையன் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, என் பையன் என்ன தப்பு பண்ண அப்படிங்கும்போது, இதுக்கு மேலே என்ன தப்பு பண்ணணும்? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போதே டைவர்ஸ் பண்ணாமல் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கா, இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இதுக்காகத்தான் உங்கள் பையனை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டப்புன்னு முத்து வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எனக்கு அப்போவே மனோஜ் இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு சொல்லி நான் எவ்வளோ தூரம் சொன்னேன், நீங்கள் யாருமே கேட்கல, இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் தலை குனிகிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி முத்து ஃபீல் பண்ணுறாரு. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பையன் வந்து பணம் வாங்கித்தான் தாலி கட்டியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, நீ 5 லட்ச ரூபா பணம் வாங்கி தாலி கட்டினதுனால எவ்வளோ தூரம் பிரச்சனையாகி போச்சு பாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 5 லட்ச ரூபா யார் வாங்கினா, 10 லட்ச ரூபா வாங்கித்தான் உங்கள் அண்ணன் தாலி கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்போ பணம் வாங்கலை, தாலி கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து மனோஜுங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடா சொல்கிற, நீ எப்போ பணம் வாங்கின அப்படிங்கிறாங்கன்னா. அதுக்கு முத்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து கேளுங்கம்மா, நான் எவ்வளோ தூரம் சொன்னேன், நீங்கள் கேட்கல, இப்போ பாருங்கள், இப்போ வந்து கேட்டு என்ன போகுது, அவன் பணம் வாங்கிட்டு தான் இவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணியிருக்கிறான். உடனே அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, நான் எவ்வளவோ சொன்னேன், நீங்கள் யாரும் கேட்கல, ஃபஸ்ட்டு வந்து நம்மளை எல்லாத்தையும் நடுத்தரில் நிற்க வச்சான், வீட்டு அடமானத்தை வச்சான், இப்போ இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி நம்மளை எல்லாத்தையும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறான். நான் எவ்வளவோ சொல்லி நீ அவனை கேட்கல, இப்போ தெரியுதா அவனை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் நம்ம பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து என்ன சொல்கிறாருன்னா, நானும் ரவியும் அவனை பற்றி எவ்வளவோ சொன்னால் நீங்கள் கேட்கல, இப்போ நம்மளை எவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கான் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. இவனை வந்து நம்பக்கூடாது, இவனை போலீஸ் பிடிச்சிட்டு போட்டு விட்டுருங்கம்மா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, அவன் என்ன பண்ணியிருக்கான், இதோட முடியுமா என்னன்னு தெரியல, நம்ம வீட்டை அடமானம் வச்சு நம்மளை நடுத்தர நிறுத்தி பணத்தை தூக்கிட்டு போய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறான், வேறு என்ன பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அதுக்கு வந்து முத்துவோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இருங்க, என்ன இருந்தாலும் நம்ம பையனை அப்படி நம்ம விட முடியாது, என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம், என்னதான் இருந்தாலும் நம்ம பையன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே வந்த போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கம்மா, உங்கள் பிரச்சனை எல்லாம் நீங்கள் அப்புறம் வச்சுக்கோங்க, என்ன நடந்துச்சு நீங்கள் அதெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்கங்க, அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க, நாங்கள் அவரை கூட்டிகிட்டு போகணும்னு போலீஸ்காரங்க ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. உடனே நம்ம அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, அவனை கூட்டிகிட்டு போனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும், அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி பரவாயில்ல, நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே வந்து விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, என்ன இருந்தாலும் அவன் நம்ம பையன், அவனை எப்படி விட முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைம்மா, அவன் பண்ண தப்புக்கு இதுதான் பிராயச்சித்தனையாக இருக்கும், அவன் போய் ஸ்டேஷன் போய் தண்டனை வைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் நம்ம பையன் அப்படி விட முடியாது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கு வந்து விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை எப்படியாவது காப்பாதுங்க அப்படிங்கிறாரு. அப்போ தான் வந்து மனோஜ் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நடந்ததெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, மனோஜோட அம்மா வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, முத்து நீயாவது சொல்கிற அப்பா கிட்ட இந்த மாதிரி நடந்தது மன்னிச்சு அவரை ஏற்றுக்க சொல்லி அப்படிங்கிறாங்க. அதுக்கு முத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுதான்மா நானும் கேட்பேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரவி கிட்ட சொல்கிறாங்க, ரவி நீயாவது சொல்லு அப்படின்னு ரவி என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்லியும் கேட்கல, என் மிஸ்ஸஸ் சொல்லியும் கேட்கல, மீனா அண்ணி சொல்லியும் கேட்கல, முத்து சொல்லியும் கேட்கல, இத்தனை பேர் நாங்கள் சொன்னோம் அவனை நம்பாதீங்க மனோஜ் அப்படின்னு யார் சொல்லியுமே நீங்கள் கேட்கல, மனோஜ் சொல்கிறது மட்டும்தான் நீங்கள் நம்பினீங்க, இது இப்போ உங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்குது பார்த்தீங்களாங்கம்மா, இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு ரவி அப்படி. உடனே அண்ணாமலை வந்து, இல்லை இவன் வந்து ஜெயிலுக்கு போனால் தான் இவன் திருந்துவான், அப்போ தான் இவனுக்கு என்னென்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் முத்து வந்து மனசு கேட்காம என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா, அவனுக்கு நம்மளை விட்டால் யார் இருக்கா, நம்ம அவனுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மனோஜுங்க அம்மாவும் அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நீ எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்ட, நீ அவனோட போய் ஜெயிலில் உட்காந்து
கம்பி நின்று தெரியும், நீ அவங்க கூட போய் சேர்ந்து கஷ்டப்படு அப்படிங்கிறாரு. முத்து வந்து சரி இல்லைப்பா, இன்னும் இருந்தாலும் நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவனுக்கு எதாவது பண்ணி காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை என்னங்கிறாருன்னா, முத்து நீ அவனுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதெல்லாம் போதும், அவனால் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க, ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருந்தீங்கன்னா மேலே வீடு கட்டி இன்றைக்கி நீங்கள் தனியாக இருந்திருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணாமல் இங்கே ஹாலில் படுத்துட்டு கஷ்டப்பட்டுருக்கிறீங்க. அவனுக்கு செலவு பண்ணி அவன் பண்ண தப்பு இது பண்ணுறக்காக வேண்டாம், இது வரைக்கும் நீங்கள் பண்ணதே போதும். அவனுக்கு வந்து தண்டனை அனுபவிச்சு கஷ்டப்பட்டா தான் கஷ்டம்னா என்னன்னு தெரியும், வலினா என்னன்னு தெரியும். நீங்கள் இதில் இது பண்ண வேண்டாம், நீ போய் வாழ்க்கை பாரும், வேலை பாரு, உனக்கு எத்தனையும் சவாரி இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து நின்றுருக்காது, அவன் போய் வந்து தண்டனை அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. முத்துவும் வந்து அமைதியாக அவங்க அப்பா சொல்கிறது கேட்டு போகிறாரு. ஆனாலும் வந்து அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அவனை எப்படி தனியாக விட்டுட்டு போகிறதுன்னு சொல்லி எல்லோரும் சரி கூட்டிகிட்டு ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போகும்போது தான் வந்து தெரிய வருது யார் கேஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி. அப்போ தான் ரோகிணி வராங்க. என்னடி நீயே என் பையன் மேலே கேஸ் கொடுத்துருக்குறியா, நீ எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே வந்து ரோகிணி சொல்கிறாங்க, அவருக்கு அங்கே கையால் கூட கல்யாணம் நடக்கும்போது யார் யார் கூட இருந்தால் என்னென்னு தெரியும், நம்மளும் எல்லோரும் அங்கே இருந்தோம், நம்மளே ஏமாற்றிட்டு உங்கள் பையன் வந்து அவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு, இது நமக்கே தெரியல, பார்த்தீங்களா உங்கள் பையன் எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காருங்கிறது எனக்கே இப்போ தான் தெரிய வருது, நம்ம என்ன நினச்சோம், எவ்வளோ நல்லவரும் தான் நினச்சோம், அப்படி இருக்கும்போது நம்மளே ஏமாற்றி கல்யாணம் முடிச்சிருக்காரு, நான் எப்படி பார்த்தா நீங்களும் அங்கே இருந்தீங்க, உங்கள் மேலேயும் தான் நான் கேஸ் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் நடந்திருக்கும் போல் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. உடனே மனோஜுங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ரோகிணி இப்படி பேசுகிற, அன்றைக்கி நீ தான் என் பையனை என்ன இருந்தாலும் காப்பாற்றுவேன்னு சொல்லி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, நான் சொன்னேன், அப்போது இருந்த சூழ்நிலை வேறு, இப்போ இருந்த சூழ்நிலை வேறு, நான் அவங்க பையன் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் அந்த 5 லட்ச ரூபாய் வாங்கினேன், இன்றைக்கி என் வயிற்றில் அவரோட குழந்தை வளருது, இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும், அவர் என் குழந்தை இருக்கிறது தெரிஞ்சுமே இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது நான் எப்படி விட்டு கொடுத்து போக முடியும், சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்குறாங்க. அதுக்கு ஜெயா வந்து எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். கேஸ் கொடுக்க ஸ்டேஷன் போனது, ஸ்டேஷனில் என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனையாச்சு, ரோகிணி என்ன சொன்னாங்க, அதுக்கு மனோஜ் வந்து என்ன பதில் கொடுத்தாங்க, மனோஜ் 2வதாக கல்யாணம் பண்ண வீட்டில் அவங்க பொண்ணு வீட்டில் என்ன பிரச்சனை பண்ணாங்க, எல்லாம் நடந்தது, என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்க போது. முழு எபிசோட்டை பாருங்கள், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கமெண்ட்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த கண்டென்ட்டில் உங்களை சந்திப்போம். see you ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோவுக்கு லைக்கையும் போட்டுருங்க. ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த அப்டேட்ஸில் உங்களை சந்திப்போம். ஸ்டே டியூன். see you on next video. டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.